قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيومي ولدته أمه صدق رسول الله صلى الله عليه وسلم. அகிலத்தை படைத்து அளவில்லா இன்பத்தை கொடுத்து அழகான வாழ்க்கையை தந்து அறிவுக்கு தந்தையாம் நம் அதிபதியாம் இவ்வுலகத்திற்கோர் அருட்கொடையாம் அண்ணல் நபியை தந்த அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லோன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் உத்தம நபிநாதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அந்த வல்லோன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதிர்வரக்கூடிய மாதம் புனிதமிக்க துல்ஹஜ் மாதமாக இருக்கிறது. இஸ்லாத்தின் 5வது கடமையான ஹஜ் என்கின்ற புனித அமல் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த புனிதமான மாதம் தான் துல்ஹஜ் மாதம் என்று சொல்லப்படும். ஹதீஸிலே வருகிறது, இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ துகீமஸ் ஸலா வ துஅத்தியஸ் ஸகா வ தஸூம ரமலான் வ தஹுஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டும், அல்லாஹ்வுக்கு நிகரானவன் வேறு யாரும் இல்லை, இறைவன் ஒருவனே என்று நம்பிக்கை கொள்வது. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று முதல் ஒரு கொள்கையாக நாம் கலிமா என்கின்ற அந்த விஷயத்தை சொல்கிறோமே, அதுதான் இஸ்லாத்தின் முதல் கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக சொல்லும் பொழுது துகீமஸ் ஸலா, தொழுகையை நிறைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி இறுதியாக நலம் பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் அந்த காபத்துல்லாவை ஹஜ் செய்வது. சவுதியில் உள்ள மக்கா ஹரம் ஷரீஃபிலே உள்ள காபத்துல்லாவை நாம் ஹஜ் செய்வது என்று சொல்கிறார்கள். ஆனால் அனைத்திற்குமே சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது மட்டும், இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிற்கு கூட சேர்ந்து ஒரு வார்த்தையை கூட்டி சொல்கிறார்கள், இனிஸ்ததஅத இலைஹி சபீலா, உங்களால் முடிந்தால் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். மற்ற எந்த விஷயத்துக்குமே உங்களால முடிந்தால் என்று சொல்லவில்லை. இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் இனிஸ்ததஅத இலைஹி சபீலா என்கின்ற வார்த்தையை அலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்றது வாயால் சொல்லக்கூடியது, மனசால் நாம் நம்பிக்கை கொள்வது, அதை நாம் எளிதாக சொல்லிவிட முடியும். அதே போன்று தொழுகை, யாரு வேண்டாலும் எங்கு வேண்டாலும் எப்ப வேண்டாலும் நம்மளுடைய தொழுகையை அந்த நேரத்திலே நம்மளால் தொழுது கொள்ள முடியும். அதே போன்று ஜகாத், பொருளாதார வசதி உள்ளவர்கள் அந்த குறிப்பிட்ட அளவை நாம் ஜகாத்தாக கொடுத்து விட முடியும். அதே போன்று ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னாலே நாம் நோன்பு நோற்று விட முடியும். ஆனால் ஹஜ் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அனைவராலும் செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயம் ஹஜ் என்பது அல்ல. அதற்கென்று பொருளாதாரம் வேண்டும், அதற்கென்று உடல் வலிமை வேண்டும், அதற்கான போக்குவரத்து தேவை இருக்கிறது. அப்பொழுது இந்த அனைத்தையும் எவர் ஒருவர் வைத்திருக்கிறாரோ, பொருளாதார வசதியுடன் போதுமான உடல் ரீதியான தகுதி உள்ளவர்கள், போக்குவரத்துக்கான வசதி இருந்தால் அவர்களுக்குத்தான் இந்த ஹஜ் என்று சொல்லப்படுகிறது. அதனை தான் நன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் இனிஸ்ததஅத இலைஹி சபீலா, உங்களால் இந்த அனைத்து விஷயங்களும் முடிந்தால் என்று சொன்னால் நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ ஹஜ் என்றால் நாடுதல் என்று பொருள். ஹஜ் என்றால் நாடுதல் என்று பொருள். நாடுதல் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. நாடுதல் என்பதற்கு பல அர்த்தங்கள் ஒன்று, நீயத்து பரிசுத்தமாக உறுதியாக இருக்க வேண்டும். நாம் வைக்கக்கூடிய அந்த நீயத் பரிசுத்தமாக
உறுதியான நியத்தாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்து மக்களுடைய நியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது அப்படி எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், அது புனித பயணம் என்பதை விட அது ஒரு வெளிநாட்டு பயணமாக கருதுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போறது, உம்ராக்கு போறது, சவுதிக்கு போறோம் அப்படிங்கிறத நாம் ஒரு புனித பயணம் என்பதை அவர்கள் எண்ணுவதை விட வெளிநாட்டுக்கு போறோம், வெளிநாட்டு பயணத்துக்கு நம்ம போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை இன்றைய காலகட்டத்தினுடைய மக்களுடைய மனதிலே உருவாகிவிட்டது. அப்பொழுது தூய்மையான எண்ணம் கொண்டவர்களும் உண்டு, தூய்மையான எண்ணம் கொண்டவர்களும் உண்டு, பொடுபோக்கான மனநிலையை கொண்டவர்களும் உண்டு. இந்த ஹஜ் உம்ராவுடைய விஷயத்திலே தூய்மையான எண்ணம் கொண்ட மக்களும் உண்டு, பொடுபோக்கான மனநிலையை கொண்ட மக்களும் உண்டு. அந்த பொடுபோக்கான மனநிலையை கொண்ட மக்கள் நாம் இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒருவர் அதிகமாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வார்கள். எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிருப்பாரு, துபாய்க்கு போயிருப்பாரு, அங்க போயிருப்பாரு, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், அப்படி இப்படின்னு பல நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி எல்லா நாட்டுக்கு போன அவரு மக்காக்கு போகணும், ஹஜ் செய்யணும், உம்ரா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது, அப்படிங்கிற ஆர்வம் இருக்காது அவங்களுக்கு. எல்லா நாட்டுக்கு போறதுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்காக நாம் ஹஜ் செய்யலாமே, நாம் உம்ரா செய்யலாமே, நம்ம கிட்ட பொருளாதார வசதி இருக்கே, இப்படி எல்லா ஊருக்கு போறோமே, இப்படி நாம் அல்லாஹ்விற்காக உம்ரா செய்யலாம், ஹஜ் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்காது. இது ஒரு வகை. இரண்டாவது வகை என்று பார்த்தால், முதல் தடவை வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வார்கள். முதல் தடவை போறாங்க, ஹஜ்ஜோ உம்ராவோ இருக்கட்டும், முதல் தடவை போகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஹஜ் செலுத்தினா ஹஜ் உம்ரா நிறைவேற்றின மாதிரியும் இருக்கும், அப்படியே ஒரு டூர் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் மனநிலைமையில இருப்பாங்க. திடீர்னு முதலா ஹஜ் உம்ராக்கு போறாங்க, முதலா பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு சவுதிக்கு போறாங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஹஜ் செஞ்ச மாதிரியும் ஒரு விஷயம், உம்ரா செஞ்ச மாதிரியும் ஒரு மனநிலைமை இருக்கும். அதே போன்று நாம் வெளிநாட்டுக்கு இப்ப போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்துவிடும். ஆனால் தூய்மையான எண்ணம் வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது தூய்மையான எண்ணம் வேண்டும், அல்லாஹ்விற்காக மட்டுமே என்கின்ற மனநிலை. அல்லாஹ்விற்காக மட்டுமே நாங்கள் ஹஜ் செய்கிறோம், நாங்கள் உம்ரா செய்கிறோம், உலக ஆசாபாசங்களுக்காக நாங்கள் செய்யவில்லை என்கின்ற அந்த மன தூய்மையுடன் நாம் இதற்கான அந்த ஹஜ்ஜிலே, அந்த உம்ராவிலே நாம் ஈடுபட வேண்டும். மேற்கூறப்பட்ட ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜலில்லாஹ், மன் ஹஜ்ஜலில்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்கிறார்களோ, அதுவும் எப்படி, ஃபலம் யர்ஃபுஸ், ஃபலம் யர்ஃபுஸ், அவர்களுடைய மனைவியுடன் உடலுறவு கொள்ளாமல், வலம் யஃப்சுக், அதே போன்று தீமையான கெட்ட விஷயங்கள், பாவமான விஷயங்களிலிருந்து தவிர்ந்தவர்களாக எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்கிறார்கள் என்று சொன்னால் முழுக்க அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான், நமக்கு பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறான், நமக்கு இந்த அளவுக்கு உடல் பலத்தை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நாம் அவன் சொல்லிய அண்ணலம் பெருமானார் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே நாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்ற நியத்துடன் போக வேண்டும். இதுதான் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய ஹஜ். அப்படி எவர் ஒருவர் செய்கிறாரோ, அல்லாஹ் அண்ணலம் பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், ரஜஅக யௌமி வலததுஹு உம்முஹு, அவர் ஹஜ் முடிச்சிட்டு திரும்பி வரும் பொழுது பிறந்த குழந்தையை போன்று அவர் ஆகிவிடுவார். பிறந்த குழந்தையை போன்று அவர் ஆகிவிடுவார். ஒரு பிறந்த குழந்தையை போன்றுனா என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு பாவமும் இல்லாமல் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக, அனைத்து பாவங்களும். ஒரு பிறந்த குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா அந்த குழந்தை ஏதாவது பாவம் செஞ்சிருக்குமா? ஏதாவது பாவம் செஞ்சிருக்குமா? ஒண்ணுமே செஞ்சிருக்காது. ஒரு பாவமும் அந்த குழந்தையினுடைய அந்த ஏடியிலே எழுதப்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட குழந்தையை போன்று அந்த மனிதர் ஹஜ் முடிச்சிட்டு வரும் பொழுது அப்படி ஆகிவிடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்னுடைய அடியான் ஏதோ ஒரு கெட்டதை செய்யறதுக்கு நாடுறான், ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை செய்யணும்னு நாடுறான். ஃபலா தக்தபூஹா அலைஹி ஹத்தா யஅமலஹா, அவன் அந்த செயலை, அந்த அடியான் அந்த செயலை செய்யும் வரை அந்த அடியான் மீது பாவத்தை எழுதாதீர்கள். எப்படி? ஏதோ ஒரு கெட்டதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், மனசுல நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அந்த கெட்டதை அந்த மனுஷன் செய்யற வரையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, பாவத்தை எழுதாதீங்க அப்படின்னு சொல்றான். ஃபைன் அமலஹா, ஒருவேளை அந்த கெட்டதை அந்த மனிதன் செஞ்சு விட்டான் என்று சொன்னால் ஃபக்துபூஹா,
பிபிஸ்லிஹா, அதற்கான அந்த பாவத்தை மட்டும் எழுதுங்க, அதற்கான அந்த பாவத்தை மட்டும் எழுதுங்க. வயின் தரகஹா மின் அஜ்லி ஃபக்துபூஹா லஹு ஹஸனதன், ஒருவேளை அவன் மனம் திருந்தி அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு அவன் நினைச்சிட்டான்னு சொன்னா அதற்கு ஒரு நன்மையை எழுதுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், வஇதா அராத அய்யஅமல ஹஸனதன் ஃபலம் யஅமல்ஹா, அதே போன்று ஒரு மனிதன் ஒரு நல்லதை செய்யணும்னு நாடுறான், ஒரு மனிதன் நல்லது செய்யணும்னு நாடிட்டு ஆனா அந்த நல்லதை அவன் செய்யல அப்படின்னு சொன்னாலே அதற்கான கூலியை அவன் மீது எழுதிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒருவேளை அந்த மனிதன் ஃபக்தபூஹா லஹு ஹஸனா, அதற்கான ஒரு கூலியை எழுதிவிடுங்கள். ஃபைன் அமலஹா, ஒருவேளை அந்த மனுஷன் அந்த நல்லதை செஞ்சுட்டார்னா ஃபக்துபூஹா லஹு, அவர் மீது எழுதுங்கள். பி அஷ்ரி அம்சாலிஹா இலா 700 திஃபின், அவருக்கு 10 முதல் 700 நன்மைகள் வரை அவருடைய நியத்திற்கேற்ப எழுதுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நாம் ஒரு நல்ல அமலை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா செய்ய முடியாம போயிருது. நாம் நல்ல அமலை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா செய்ய முடியாம போயிருதுன்னு சொன்னா அதற்கான கூலியை அல்லாஹ் நிச்சயம் நமக்கு தருவான். அதே போன்றுதான் இன்றைய வருடத்தில் கூட எத்தனையோ பேர் ஹஜ் செய்வதற்காக அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடு செய்திருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரசாங்கத்தினுடைய தடையோ அல்லது உடல்நல குறைபாடோ ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கும். அதனால் இன்றைய வருடம் அவருக்கு ஹஜ் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் அவர் ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு தந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ஒருவர் அந்த அமலை செய்யும் போது, ஒருவர் ஒரு நல்ல அமலை செய்ய நாடுறாரு, அந்த அமலை செய்யறதுக்கு முன்னாடி அவர் வஃபாத் ஆயிட்டாரு. ஒரு அமலை செய்ய நாடுறாரு, அந்த அமலை செய்யறதுக்கு முன்னாடி வஃபாத் ஆயிடுறாருன்னு சொன்னா அதற்கும் அவர் அந்த அமலை செய்ததை போன்றே அவருக்கு நன்மையை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது ஹஜ்ஜினுடைய விஷயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ் பயணம் புறப்படும் முன்பு கவனிக்க வேண்டிய 6 விஷயங்கள் உள்ளது. 6 ஒழுக்கங்களை பேண வேண்டும். 6 விதமான ஒழுக்கங்கள் இருக்கிறது. அதில் முதலாவதாக பாவங்களை விட்டு நீங்கி தௌபா செய்ய வேண்டும். பாவங்கள் அனைத்தையும் விட்டு நீங்கி தௌபா செய்ய வேண்டும். அது அல்லாஹ் சம்பந்தமான பாவமாக இருக்கட்டும், இல்ல மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பாவமாக இருக்கட்டும், எந்த பாவமாக இருந்தாலும் நாம் தௌபா செய்தவர்களாக ஹஜ்ஜினை மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு மனிதரிடத்திலே நாம் ஏதோ ஒரு கெட்ட விஷயம், ஏதோ ஒரு மனம் நோகும்படி நாம் ஏதோ ஒரு விஷயம் செய்திருந்தால் என்று சொன்னால் நாம் ஹஜ் செல்வதற்கு முன்பாக அந்த மனிதரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மனிதரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவதாக உள்ள தூய்மையுடன் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இஹ்லாசுடன் நாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பெற்றோரின் திருப்தியை கொண்டும், பெற்றோருடைய திருப்தியை பெறுவதுடன் சொந்த பந்தங்களுடைய பகைமையை இல்லாத நிலையில் நாம் அந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். திடீர்னு சொந்தக்காரன் கூட சண்டை போட்டிருக்கலாம், பெற்றோர்களுடைய ஏதாவது சண்டை இருக்கும், அவர்களுடன் நல்ல முறையில் நடந்தவர்களாக அந்த பகைமையை விட்டு நீங்கியவர்களாக நாம் ஹஜ்ஜை மேற்கொள்ள வேண்டும். நான்காவது கடன்களை அமானிதங்களை நிறைவேற்றி விட்டு செல்ல வேண்டும். ஏதாவது கடன் இருக்கு, நம்ம யாருக்காச்சும் ஏதாவது கடன் கொடுக்கிறோம், திடீர்னு ஹஜ்ஜுக்கு போறோம்னு சொன்னா அந்த கடனை அடைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் சம்பந்தப்பட்டவரிடம் சென்று நாங்க இப்படி ஹஜ்ஜுக்கு போறோங்க, போயிட்டு வந்து உங்களுடைய கடன் எல்லாம் நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்திலே சொல்லிவிட்டு நாம் செல்ல வேண்டும். இதுதான் ஹஜ்ஜினுடைய வழிமுறையாக இருக்கிறது. ஐந்தாவதாக ஹலாலான முறையில் நம்மளுடைய பணத்தை ஹஜ்ஜுக்காக செலவழிக்க வேண்டும். ஹலாலான முறையிலே, ஹலாலான அந்த வழிமுறையில் தான் ஹலாலாக நாம் நம்முடைய பணத்தை செலவழிக்க வேண்டும். லஞ்சம் கொடுத்து ஹஜ்ஜுக்கான அனுமதியை பெறுவது என்பது கூடாது. அனைத்து விஷயங்களும் ஹலாலை நோக்கித்தான் இருக்க வேண்டும். ஆறாவதாக ஒரு குழுவாக செல்றோம், ஒரு குழுவா ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஒரு கமிட்டியா நம்ம செல்றோம், ஹஜ்ஜுக்கு செல்றோம்னா அப்படி நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்மளுடைய தோழர்களை நல்ல நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது நல்ல நண்பர்களுடன் வைத்துக்கொண்டு சவகாசம் வைத்துக்கொண்டு நாம் ஹஜ்ஜை மேற்கொள்ள வேண்டும். இந்த 6 விஷயங்களும் நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக ஹஜ் பயணத்தில் உள்ள தூய்மை என்பது மிக மிக முக்கியமானது. இஹ்லாஸ் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஹஜ் கடமை என்கின்ற வசனத்திலே ஆரம்பமாகவே அல்லாஹ் சொல்வது வலில்லா,
வலில்லா என்கின்ற வார்த்தை அல்லாஹ்விற்காகவே என்கின்ற வார்த்தையை கொண்டுதான் அந்த ஹஜ் கடமையாக்கி அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. எவர்கள் பிரயாணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அங்கு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். ஹஜ் செய்வது கடமையாகும் என்று மன தூய்மையுடன் உள்ள தூய்மையுடன் நாம் ஹஜ்ஜை செலுத்த வேண்டும். இது ஒரு வழிமுறையாக நமக்கு இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசியிலே ஒரு காலம் வருமாம், கடைசியிலே ஒரு காலம் வரும், பணக்காரர்கள் சுற்றுலாவுக்கு செல்வதை போன்று ஹஜ்ஜுக்கு செல்வார்களாம். எப்படி? பணக்காரர்கள் சுற்றுலாவுக்கு செல்வதை போன்று ஹஜ்ஜுக்கு செல்வார்களாம். அதே போன்று நடுத்தர மக்கள் வியாபார நோக்கத்தோடு ஹஜ்ஜுக்கு செல்வார்களாம். நடுத்தர மக்கள் வியாபார நோக்கத்தோடு ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். ஆலிம்கள் விளம்பரம் மற்றும் பெருமைக்காக ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் என்றும், நான்காவதாக சொல்லும் பொழுது ஏழைகள் யாசகம் கேட்பதற்காக, யாசிப்பதற்காக சொல்வார்களே, பிச்சை எடுப்பதற்காக ஹஜ்ஜுக்கு செல்வார்களாம். இப்படி ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது ஹஜ்ஜுக்கு ஹலாலான முறையில் தான் பணத்தை செலவழிக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு ஹலாலான முறையில் தான் நாம் பணத்தை செலவழிக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் நாம் ஹஜ்ஜிலே ஹராமான பணத்தை கலந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஹஜ் என்பது அல்லாஹ்விற்கு உரித்தான அமல், அல்லாஹ்விற்காக செய்கிறோமே தவிர வேறு யாருக்காகவும் நாம் ஹஜ்ஜை செய்யவில்லை. அப்பொழுது நாம் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வினுடைய பாதையிலே நாம் ஹலாலான முறையில் தான் நம்மளுடைய பணங்களை செலவிட்டவர்களாக நாம் ஹஜ்ஜை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்வது உறுதியாகிவிட்டது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே உடனே பொடுபோக்காயிடக்கூடாது. நம்ம ஹஜ் இந்த வருஷம் போறோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டிக்கெட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். ஹஜ்ஜு முடியும் வரை நாம் துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ஜு என்பது அல்லாஹ் நாடினால் தான் நடக்குமே தவிர வேறு எதை கொண்டும் நடக்காது. என்னத்தான் நாம முன்னாடியே என்ன செலவினங்கள் என்ன ஏற்பாடு செஞ்சுட்டாலும் சரி, அல்லாஹ் நாடாம நம்ம ஹஜ்ஜு செல்ல முடியாது. இப்பவே பாக்குறோம், இணையதளத்திலே பாக்குறோம், எத்தனையோ விஷயங்கள் வருகிறது. திடீரென்று விமானத்தில் போகும் பொழுது ஒரு பெண் இறந்து விட்டார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது விமானத்திலேயே வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று செய்தி எல்லாம் வருகிறது. ஏன்? ஜித்தா வரையும் போயிருப்பாங்க, ஜித்தாக்கு போயிருப்பாங்க, ஆனா ஹஜ் செய்ய முடியாது, வஃபாத் வந்திருக்கும், மரணம் வந்திருக்கும். அப்போ மரணம் என்பது அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். அப்பொழுது ஹஜ்ஜை நாம் செலுத்துவதற்கு முன்பாக வரை நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே காபா சிறிய மண் மேடாக தான் இருந்தது. அப்போதும் கூட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்தார்கள். எப்படி? காபா சிறிய மேடாதான் இருந்துச்சு, மண் மேடாக தான் இருந்துச்சு. அப்ப கூட அந்த நேரத்திலும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக மலக்குமார்கள் எல்லாம் ஹஜ் செய்தார்கள். மலக்குமார்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்வார்கள், நாங்கள் உங்களுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க ஹஜ் செஞ்சுட்டோம். எப்படி? மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னார்களாம், உங்களுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஹஜ் செஞ்சுட்டோம் அப்படின்னு மலக்குமார்கள் சொன்னார்கள். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்து அனைத்து நபிமார்களுமே ஹஜ் செய்தார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே காபா இருந்ததற்கான ஒரு தெளிவான சான்றிதழை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதல் முதலிலே இவ்வுலகிலே கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜிதுல் ஹராம். சவுதியிலே இருக்கக்கூடிய காபா, அந்த மஸ்ஜிதுல் ஹராம் தான் முதலிலே இவ்வுலகிலே கட்டப்பட்ட பள்ளி. இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா. பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளி தான் இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளி. இந்த இரண்டு பள்ளிக்கும் எத்தனை இடைவேளை, எத்தனை வருடங்கள் இடைவேளை என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் 40 வருடம். 40 வருடம் என்று சொன்னார்கள். வரலாற்றிலே நாம் பார்க்கலாம், இந்த மஸ்ஜிதுல் ஹராமை கட்டியது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்கிறோம். அதே போன்று பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இவர்கள் இரண்டு நபிமார்களுக்கும் இடைப்பட்ட காலம் ஏராளமான வருடங்கள். அப்பொழுது இந்த 40 வருடங்கிறது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மலக்குமார்கள் முதலிலே மஸ்ஜிதுல் ஹராமையும் பிறகு மலக்குமார்கள் 40 வருடங்கள் கழித்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள் என்பதுதான் இதனுடைய விளக்கமாக இருக்கிறது. அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை முறை ஹஜ் செய்தார்கள் என்கின்ற அறிவிப்புகள் ஏராளமாக வந்துள்ளன.
ஏராளமான அறிவிப்புகள் எத்தனை செய்தார்கள் என்று ஏராளமான அறிவிப்புகள் வந்துள்ளன. ஆனால் எனினும் ஒவ்வொரு தடவையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலிருந்து நடந்தே சென்று ஹஜ் செய்து வந்தார்கள். இந்தியாவிலிருந்து நடந்தே சென்று ஹஜ் செய்தார்கள். நமக்கெல்லாம் தெரியுமா என்று தெரியவில்லை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர் என்று சொல்லக்கூடிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது இந்தியாவில் தான் என்று வரலாற்று சான்றுகள் சொல்லப்படுகிறது. அப்படி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலிருந்து நடைப்பயணமாகவே ஹஜ் செய்தார்கள் என்று நாம் வரலாற்றையே பார்க்க முடிகிறது. அனைத்து நபிமார்களும் ஹஜ் செய்தார்கள். அனைத்து நபிமார்களும் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் தவிர்த்து இந்த 2 நபிமார்கள் மட்டும் ஹஜ் செய்யவில்லை. அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த 2 நபிமார்களுடைய சமூகத்தாரினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே நேரம் பத்தவில்லை என்பதற்காக இந்த 2 நபிமார்களும் ஹஜ் செய்யவில்லை. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரும் இன்னும் ஹஜ் செய்யவில்லை. கடைசி காலத்திலே இந்த உலகம் அழியும் நேரத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இவ்வுலகிற்கு வருவார்கள். அன்றைய நேரத்திலே அவர் ஹஜ்ஜை மேற்கொள்வார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த ஹஜ் உம்ரா என்பது நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ஒரு கடமையாக இந்த ஹஜ் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த ஹஜ்ஜை தகுதியுடைய மனிதர்கள், பொருளாதார வசதி கொண்டவர்கள், தகுதிமிக்க உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள், தங்களுடைய போக்குவரத்திற்கான முழு அந்த விஷயங்கள் வைத்திருப்பவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது. வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட வேண்டும். அதனால தான் இதில் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை எதிர்கொண்டு ஏராளமான மக்கள் ஹஜ் செல்ல இருக்கிறார்கள். அவர்களுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்குவானாக. அவர்களை போன்றே நாமும் ஹஜ் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. உயர்ந்த கூலியான இந்த ஹஜ், இந்த அளவுக்கு நாம் உயர்ந்த கூலி என்று நாம் முன்னதாகவே பார்த்தோம். பிறந்த குழந்தையை போன்று அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய ஒரு புனிதமான அமல் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உயர்தரமான ஹஜ் என்கிற இந்த அமலை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. ஹஜ் மேற்கொள்ளக்கூடிய அனைவருடைய ஹஜ்ஜும் முழுவதுமாக நிறைவேற்றி அவர்கள் நமக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் அவர்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையட்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.